வணக்கம், வந்தனம், நமஸ்தே, சுப்ரபாதம் மக்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி டு ஆல். மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பிக் பாஸ் சீசன் 9 சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் நடந்த எபிசோட் தான் பார்க்க போறோம். நான் ஃபுல்லா அதை பத்தி இன்னைக்கு எதுவுமே பேச விரும்பல. ஃபுல்லா பேசணும் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். என்னன்னா மக்களே, இப்போ விஜய் சேதுபதி சார் நீங்க சொன்னீங்க ஓகேங்களா, துஷார் கிட்ட சொன்னீங்க கேப்டன்சி பத்தி அவ்வளோ அழகா நீங்க அவருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. கேப்டன்சி என்ன தெரியுமா, டேலண்ட் என்ன தெரியுமா, நம்ம கையில ஒரு பவர் கிடைச்சா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது தனி சுகமே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவராச்சு அந்த வீட்டுக்கு மட்டும்தான் கேப்டன் ஜி, ஓகேங்களா. அவர் அந்த வீட்டுக்கு மட்டும்தான் கேப்டன், அது 1 வீக் மட்டும்தான். பட் நீங்க சீசனா ஹோஸ்டா இருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய தலை போஸ்ட் தெரியுமா உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, என்ன கொஸ்டின்ல கேட்கணுமோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் பாக்குறீங்களா இல்லைன்னு தெரியல. எபிசோடே பார்க்காம அந்த உப்பு விஷயத்த நீங்க பேசுறதும் சரி, அது ரொம்ப தப்பா வைக்கிறீங்க. சீரியஸாவே அது நீங்க தெளிவா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னொன்னு கமர்தீன் விஷயத்துல நீங்க ஜஸ்ட் பேசி எப்படி விட்டுறீங்க. கமர்தீன் திவாகர்கிட்டயும் சரி சுபிக்ஷா கிட்டயும் சரி பேசின விதம் ரைட்டா. சுபிக்ஷா கிட்ட என்ன சொல்றாரு அவரு, நீ எங்க இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுலயே நீ நடந்துக்கிற விதத்திலே தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. சோ அது எதை மீன் பண்ணுது, அது ஏன் நீங்க கேட்கல, நெக்ஸ்ட் இவர் திவாகர் மீஷியா பே பண்ணிட்டு வரும்போது ஜெண்டர் பேஸ் பண்ணி சொல்றாரு. எனக்கு தமிழ் அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி ஃபீல் ஆகும், நான் சொல்லல. ஓகேங்களா. அத கூட நீங்க கேட்கல. இதெல்லாம் இது எப்படி நீங்க டீல்ல விட்டுறீங்கன்னு புரியல. எனக்கு ரெண்டா தோணுது, 2 பாயிண்ட் தோணுது. என்னன்னா ஒண்ணு விஜய் டிவி சொன்னது மட்டும்தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தோணுது. இன்னும் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த இடத்துல நீங்க ஒரு ஹோஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும், நான் கேட்பேன், நான் இவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வர்றீங்க, அவங்க குரூல என்ன சொல்றாங்களோ அது அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வெளியே போயிடுறீங்க. இப்ப அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா. ஆனா நிறைய நடந்துட்டு இருக்கு உள்ள. 18+ கன்டென்ட் நீங்க கேட்டிருக்கணும், அது நீங்க கேட்டீங்க. பட் ஆனா அது சப்ளன்ட்டாங்க. கேட்டீங்க மீன்ஸ் மக்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, கேட்க சொல்லி ஆடியன்ஸ். பட் நீங்க டிவி ரிமோட் இருக்குல்ல கையில, ஆஃப் பண்ணிக்கோங்க முடிச்சுட்டு போயிட்டீங்க. இது இது இந்த பதில் நீங்க சொல்றதுதான் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எடிட்ல ஏதோ கட் பண்ணிருக்கலாம், ஆனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வெளியே சொல்லதானே செய்வாங்க. அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும் ஏன் உங்களுக்கு தோணல. சீரியஸாவே சொல்றேன் ஜி, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஹோஸ்டா கமலுக்கு அடுத்து நீங்க கமல்லாம் சீரியஸாவே அவர் இருந்திருந்தா, நான் கம்பேர் பண்ண விரும்பல, கம்பேரிங் நினைச்சா என்னை மன்னிச்சுக்கோங்க. அவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டினை எடுத்து வச்சிருப்பாரு. அவர் அந்த சுபிக்ஷா கிட்ட சொன்ன விஷயத்த எடுத்து வச்சிருப்பாரு. அது நீங்க ஏன் கொண்டு வரலன்னு எனக்கு தெரியல. அண்ட் அகேன் அந்த ஜெண்டர் வேஸ், இது ரெண்டுமே நீங்க நெக்ஸ்ட் வீக் கேட்பீங்களானா அதுவுமே எனக்கு தெரியல. துஷார நீங்க சொல்றீங்க 3 நாள் உங்களை காட்டுது, நீங்க அதே இடத்துலதான் இருக்கீங்க. அது நீங்க உங்களுக்கு அது உறுத்தலையா, உங்களுக்கு அது உறுத்தவே இல்லையா. துஷார் அந்த தலைவராக இருக்கிறது வாய்ப்பே இல்லை, அது எக்ஸெப்டட் தான். ஆனா அவரை சொல்ற நீங்க அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. வர்றீங்க, அவங்க சொல்றது கேட்கறீங்க, பேசுறீங்க, போயிடுறீங்க. that's it. அண்ட் இன்னொரு விஷயம், ஆதிரை அண்ட் கமருதீன். இந்த ஆதிரை கமருதீன் வெளியே இருக்கிற விஷயத்த உள்ள பேசுறாங்க. வெளியே இருக்கிற விஷயத்த உள்ள பேசாதீங்க, பொத்தம் பொதுவா நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. அது ஏன் நீங்க யார் பேசுறாங்களோ குறிப்பிட்ட பகுதியை எழுப்பி வெளியே இருக்கிற விஷயத்த உள்ள பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. நீங்க மேலாப்ல இப்படி கண்தொடக்கிக்கு இப்படி பண்ணிட்டு போயிடுறீங்க. அது நல்லா இல்ல ஜி, சீரியஸாவே அது நல்லாவே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுமாதான் எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஏன்னா உங்களுக்கு உங்களோட தப்பு நான் ட்விட்டர்லயும் என்ன பண்ணேன், அவங்க டாக் பண்ணி இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் நானு. சோ ஓகே, நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எல்லாரோட கொஸ்டின் நீங்க கேட்கணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனா ஒரு சில பாயிண்ட் மக்கள் உங்களை நம்பிதான் இருக்காங்க. அதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசிச்சு நீங்க நெக்ஸ்ட் வீக் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த 1 வீக் நடந்துச்சுன்னு பார்த்து உள்ள நீங்க அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. இல்லையா அட்லீஸ்ட் சாட்டர்டே மார்னிங் வேணும்
அது அந்த எபிசோட ஃபுல்லா 1 வீக் என்ன நடந்துச்சு குட்டி குட்டி பாயிண்டா கிளிப்ஸா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் பேசுங்க. ஸோ மக்கள் வந்து பிக் பாஸ் பாக்குறாங்க, ரிமோட் நீங்க எடுத்து வச்சிருங்கன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க எதுக்கு அந்த பிக் பாஸ் ஷோ நடத்துறீங்க எனக்கு புரியல. திவாகர் என்னன்னா எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பக்கத்துல போய் பேசுறது அதுவுமே தப்புதான். அதுவுமே ரொம்ப கேவலமான விஷயம். பக்கத்துல போய் மோந்து பாக்குறது அது எப்படி காமெடியா இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. இது நிறைய பேர் வந்து காமெடியா ஒரு ஒரு சாதாரண ரிலீஸா போட்டுட்டு இருக்காங்க. இதுவே வந்து கமருதீனோ இல்ல சபரியோ இல்ல வேற யாராவது உள்ள இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் பண்ணிருந்தா இது எவ்வளவு பெரிய டாப்பா நீங்க வெளியே ஆக்கிருப்பீங்க. ஆத்ரியும் கமருதீன் விஷயம் அது வந்து ஆத்ரி வந்து ஓப்பனாவே வந்து இந்த பையன் சரியில்லை, கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு பொண்ணா ஒரு பையன் உள்ள அந்த மாதிரி கேரக்டர் பேஸ் சொன்னாங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா? மக்கள் யாரா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதியா இருந்தாலும் சரி, விட்டுருவீங்களா? நீங்க கண்டிப்பா விட மாட்டீங்க. உமன் காலத்துக்கு வேணா வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிருப்பீங்க. அதுவே தானே பாய்ஸ்க்கும் இருக்கும். அவங்களுக்கும் கேரக்டர் அவங்களோட போர்சல் இல்லையா? வெளியே அவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். இவ்வளவு கேமராவுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்களை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். அது கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி. சோ இது வந்து எனக்கு 2 நாளா எனக்கு வந்து மனசுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்துச்சு. நான் என்னால வீடியோ போட வேணாம் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ அதனால வந்து நான் கேட்டேன். சோ நான் கேட்டதுல எவ்வளவு பேருக்கு வந்து உடன்பாடு இருக்குன்னு தெரியல, எவ்வளவு பேருக்கு வந்து நான் பேசுறதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு தெரியல. பட் என்னோட பாயிண்ட் மெயினா இதுதான். ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.